ஒரு சாஃப்டான பட்டர் நான் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கையால் கலந்து விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு 2 ஹவர்ஸ் வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கியிருக்கும். இது மறுபடியும் லைட்டாக பிசைஞ்சிட்டு இது வந்து சின்ன சின்ன பால் சைஸ்க்கு எடுத்து இந்த மாதிரி பாலாக உருட்டிக்கலாம். இப்போ சப்பாத்தி கல்ல லைட்டாக நம்ம வந்துட்டு மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பால்ஸை வச்சு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணி அப்ளை பண்ணதை தோசைக்கல்களை கீழே இருக்கிற மாதிரி நம்ம வச்சிடணும். தீ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வந்ததும் திருப்பி காமிச்சிங்கன்னா எல்லா பக்கமே தீப்படுற மாதிரி திருப்பி காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நான் ரெடி ஆகிடும். இதை வந்து சூடாகவே மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான பட்டர் நான் ரெடி. நமக்கு பிடிச்ச கறி கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.